வெற்றிவேல் முருகனுக்கு. ஆறுமுக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படும் கந்த சஷ்டி விரதம் 6 நாள் நீடிக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனா அந்த 6 நாளையும் கடைபிடிக்க முடியாதவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னா, சூரசம்காரம் நடக்கும் அன்னைக்கு மட்டும் ஒரே நாள் விரதம் இருந்தாலே போதும். அந்த நாளில் முருகப்பெருமானின் அருள் அளவில்லாமல் கிட்டும். இன்று அக்டோபர் 27 திங்கட்கிழமை கந்த சஷ்டி விரதத்தின் 6ஆம் நாள். அன்றே சூரசம்காரம் நடைபெறுகிறது. அன்று சஷ்டி திதி அதிகாலை 3:25 மணிக்கு துவங்கி மறுநாள் அதிகாலை 4:35 மணி வரை நீடிக்கும். அன்னைக்கு விரதம் இருப்பது மிகவும் புனிதமானதும் சக்தி வாய்ந்ததுமாகும். அன்றைய தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தலை குளித்து வீட்டில் முருகப்பெருமானின் படம் அல்லது விக்கிரகத்தை அழகாக அலங்கரிக்கவும். சர்க்கோண தீபம் ஏற்றி அதில் 6 விளக்குகளை ஏற்றவும். பால் மற்றும் பழங்களை பிரசாதமாக வைக்கலாம். பின் விரதம் துவங்கலாம். அன்றைய நாள் முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் தண்ணீர் மட்டும் குடிக்கவும். தண்ணீர் குடிப்பது அவசியம். மாலை நேரத்தில் சூரசம்காரம் நிகழும் போது முருகப்பெருமான் சூரனை சம்காரம் செய்ததும் தலை குளித்து சுத்தமாயிருங்கள். மீண்டும் சர்க்கோண தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக பால், பழங்கள், கலவை சாதம் போன்றவற்றை படைக்கலாம். பின்னர் கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகள் போன்ற பாடல்களை பாராயணம் செய்யவும். பிரார்த்தனை முடிந்ததும் பிரசாதத்தை நீங்களே இரவு உணவாக எடுத்துக் கொள்ளலாம். இந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலே போதும். முருகப்பெருமானின் 6 முகங்களும் உங்களுக்கு அருள் வழங்கும். நீங்கள் நினைத்த மனவிருப்பம் அடுத்த கந்த சஷ்டிக்குள் நிச்சயமாக நிறைவேறும். ஆறுமுகம் அருளிடட்டும்.